குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன. நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன், மாதப்பூர், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். திருச்சி திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட மேல கல்கண்டார் கோட்டை பஞ்சாயத்து தெரு எண் 3 வசித்து வரும் எபினேசர் ஏசுதாஸ் அவர்களின் வீடு மழையின் காரணமாக இடிந்தது. அதை அறிந்த அமைச்சர் அந்த வீட்டை பார்வையிட்டு நிதியுதவி வழங்கி வீட்டை மறுகட்டமைப்பு செய்வதற்கு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் மண்டல குழு தலைவர் மு. மதிவாணன், வட்டாட்சியர் விக்னேஷ், துணை ஆணையர் சரவணன், பகுதி கழக செயலாளர் தர்மராஜ், மாமன்ற உறுப்பினர் பியூலா மாணிக்கம், வட்ட கழக செயலாளர் சுப்பிரமணி ஆகியோர் உடனிருந்தனர். முக்கொம்பு மேலணையிலிருந்து மாயனூர் கம்மாய் வழியாக உய்யக்கொண்டான் வாய்க்கால் பாசனமானது திருவெரும்பூர் மற்றும் தஞ்சை மாவட்ட எல்லை வரை உள்ள விவசாய நிலங்களுக்கு நீர் பாசனமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் குவளை வாய்க்காலில் ஆகாயத்தாமரை அகற்றப்படாமலும் மேலும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் 300 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்தன. மேலும் தகவல் அறிந்த திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக பள்ளிக்கல்வி அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று குவளை வாய்க்காலை பார்வையிட்டதுடன் ஆகாயத்தாமரை உடனடியாக அகற்றி துரிதமாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின்போது அரசு அதிகாரிகள், திருவெரும்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கருணாநிதி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வேங்கூர் கிராம மக்கள், விவசாயிகள் என ஏராளமான உடன் இருந்தனர். கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் குடைவரை கோவிலான கழுகாச்சலமூர்த்தி கோவில் உள்ளது. தென்பழனி என அழைக்கப்படும் இக்கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த 26ஆம் தேதி துவங்கியது. விழாவின் 5ஆம் நாளான சூரபத்மனின் தம்பி தாரகாசூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சம்ஹார நிகழ்ச்சி நடந்தது. கோயிலிலிருந்து சுவாமி சார்பில் நாரதர் முருகாற்றுப்படை பாடல்கள் பாடியபடி சூரபத்மனிடம் 3 முறை தூது சென்றார். தூது படலத்தில் சமரசம் ஏற்பாடாததை தொடர்ந்து தாரகாசூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடந்தது. சுவாமி கழுகாச்சலமூர்த்தி தாரகாசூரனை சம்ஹாரம் செய்தார். அப்போது பக்தர்கள் வெற்றிவேல், வீரவேல் என கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் கோயிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடந்தது. கந்தசஷ்டி விழாவின் 6வது நாளில்தான் அனைத்து முருகன் கோவில்களிலும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான் 5வது நாளில் தாரகாசூரன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடக்கிறது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். 6ஆம் நாளான நாளை சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடக்கிறது. 9ஆம் நாளான 30ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள அதிமுக வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் அதிமுக வடக்கு மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தலைமையில் ஓட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய மோகன், ஓட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் போடுசாமி, கயத்தார் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலையில் ஒன்றியத்துக்கு உட்பட்ட புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் பரிந்துரை செய்த தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கும்பகோணம் ஸ்டேட் பேங்க் காலனி தெருவில் பாதாள சாக்கடை அடைப்பால் வழிந்தோடும் கழிவுநீரை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கும்பகோணம் மாநகராட்சி 23வது வார்டு ஸ்டேட் பேங்க் காலனியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இங்குள்ள தெருவில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு 60 நாட்களாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதுடன் அந்த பகுதியில் உள்ள பல்வேறு வீடுகளை சுற்றிலும் தேங்கி காணப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றமும் வீசுகிறது. தேங்கி நிற்கும் கழிவு நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். இதனால் ஓரத்தில் கற்கள் வைத்து நடந்து செல்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து கழிவுநீரை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து கழிவுநீரை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாக்கடை தண்ணி தேங்கி நிற்குது, தேனி புங்கி வருது. இதனால் மக்களுக்கு சுகாதார கேடு இருக்குது. நடந்து போனால் காலெலாம் அரிக்க ஆரம்பிச்சிருது, புண்ணாகிடுது.
சொல்லியும் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் செய்து கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். இது எத்தனை மாதம் ஆகுது? 2-3 மாதமாக இருக்கு. பொங்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், பொங்கிக்கிட்டே இருக்கு. காஞ்சி மாநகரில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று மிட்டாம் ராசலிடம் ஜமீன்தாரிடம் இருக்கின்ற அதிகாரத்தை பறித்து பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வலியை கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு எம்பிசியை சேர்த்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் குறிப்பாக இந்த மனதை புண்படுத்துவதாக இது ஏதோ சிறிய கூட்டமாக இருக்கிறது, இவர்கள் ஏமாத்திரம் என்று கருதிவிடக் கூடி தள்ளப்பட்டு இந்த மழையிலும் இந்த வெயில் இந்த காற்றிலும் வந்து நிற்கிறார்களே, இதையெல்லாம் நம்முடைய அரசாங்கம் அது வரைக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் உள் ஒதுக்கீடு இந்த மக்களும் இந்த 35-56 வருஷமா கெட்டு போயிட்டாங்க. அதனால இவர்களை இந்த கல்வியாண்டிலேயாவது முன்னேறி வரட்டுன்றதுக்காக நீங்க கணக்கெடுப்பு நடத்தி உள் ஒதுக்கீடு கொடுங்கன்னு இந்த போராட்டத்தை கையில எடுத்து உங்களோட சொல்லி இருக்கிறோம். தயவு கூர்ந்து எந்த விதமான மனமாச்சரியத்துங்களுக்கு இடம் இல்லை. இது உண்மையான சமூக நீதியை கடைபிடிக்கணும் என்பதற்காக தான் இங்க நாங்க இந்த அளவுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல இன்னும் பலமா எங்களால நிறைய செய்ய முடியும். அடுத்த மாவட்டங்கள்ல அதை நான் செய்து காட்டுவோம். இதோட விட்டுற மாட்டோம். எங்களை மதிச்சு மரியாதை கொடுத்து இந்த சமூகத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கலன்னா இந்த தேர்தல்ல நாங்க ஏற்கனவே 100 தொகுதிகள்ல கள ஆய்வு பண்ணி பொறுப்பாளர்களை நியமிச்சு வச்சு மினிமம் 25,000 இருந்து 50, 62, 62,000 கடைசி தொகுதி அவ்வளவு மக்கள் வாக்காளர்கள் இருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலையும். அதுல யாதவர்கள் அதிகமா இருக்கிற தொகுதி தனி தொகுதியா வேற இருக்கு. அதை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுயேட்சை முறையில மாற்றி அமைக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இந்த கோரிக்கையும் அதுல வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் தொடர்ந்து போராடி வந்தோம். மத்திய மாநில அரசுகள் ஏறெடுத்து பார்ப்பதில்லை. இதெல்லாம் செய்யணுன்றதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கிறோம். அது எந்த பிரயோஜனம் கிடையாது. முறையான புள்ளி விவரங்கள் எடுத்து உடனடியா இப்ப ஏன் இதெல்லாம் முடிய நேரம் இல்லைன்னு முதல்வர் சொல்லக்கூடாது. காரணம் அதுக்கு உதாரணம் சொல்றேன். 10 நாள் லீவ் விட்டார் ஐயா பக்கத்துல சித்தாராம் ஐயா கர்நாடகாவில 10 நாள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாரு. அதிகாரம் முதல்வர்கிட்ட இருக்கு. முதல்வர் நினைச்சா இது 1 நிமிஷம் வேலை, இது பெரிய வேலை கிடையாது. அந்த அழுகிற இந்த மக்களுடைய உரிமையை அவர் மீட்டுக்கணும். அதுக்கான அதிகாரம் இப்ப அவர் கையில இருக்கு. அது அவர் தான் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நாங்க இப்ப இந்த 100 தொகுதியில எங்களுடைய சின்ன புல்லாங்குழல வேட்பாளர் நிறுத்துறதுல மாற்று கருத்து இல்லை. கோகுல மக்கள் கட்சி 100 தொகுதிகளை செலக்ட் பண்ணி வச்சிருக்குது. அதுல நாங்க எங்களுடைய சின்னத்துக்கு வேட்பாளர் தயார் பண்ணி களப்பணியில வச்சிருக்கிறோம். அதுல காஞ்சிபுரமும் ஒரு தொகுதி, உத்தரமேரூர் ஒரு தொகுதி. நிச்சயமா நாங்க எங்களுடைய வேட்பாளர் நிறுத்தி எங்க ஓட்டை பிரிச்சு நாங்க ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா மற்றவர்களை தோக்கடிக்கிறத நாங்க தயங்க மாட்டோம். அந்த மனநிறைவோடு தான் எங்களுடைய பணியை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். நெல்லை மாவட்டம் மருதகுளம் பகுதியை சேர்ந்தவர் இசக்கி. பொள்ளாச்சியிலிருந்து ரயிலில் கோவைக்கு வந்து கொண்டு இருந்தனர். அந்த ரயில் போத்தனூர் அருகே வந்தபோது இசக்கியின் மனைவி தலையில் வைத்து படுத்து இருந்த படுக்கை ஒரு சிறுவன் நைசாக திருட முயன்றான். அதை பார்த்து இசக்கி சக பயணிகளிடம் உதவியுடன் அந்த சிறுவனை மடக்கி பிடித்தார். அப்பொழுது அந்த சிறுவனுக்கு ஆதரவாக வாலிபர் ஒருவர் இசக்கியிடம் தகராறு ஈடுபட்டார். உடனே இசக்கி அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினார். இதில் ஆத்திரமடைந்த வாலிபர் இசக்கி தாக்கிவிட்டு சிறுவனுடன் இறங்கி தப்பி சென்றார். இதனால் சந்தேகமடைந்த இசக்கி தங்களின் உடைமைகளை சோதனை செய்து பார்த்தபோது பேக்கில் வைத்து இருந்த 6 பவுன் தங்க நகைகளை காணவில்லை. இதை அடுத்து நகையை திருட்டு தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் நகை பறிப்பில் ஈடுபட்டது போத்தனூர் உஜாத் அலி, அவரது மனைவி சத்யா, அவர்களது உறவினரான 12 வயது சிறுவன் என்பது தெரியவந்தது. உடனே அந்த 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து திருடு போன நகைகள் மீட்கப்பட்டது. கோவை வடக்கு மாவட்டம் சார்பாக சூலூர் கண்ணம்பாளையம் முருகன் கோவிலில் நடைபெற்ற கந்தசஷ்டி வேல் பூஜை விழாவில் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பங்கேற்றார். காமாட்சிபுரி ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமிகள் நடத்திய இந்த வேல் பூஜை நிகழ்வில் கலந்து கொண்ட வானதி சீனிவாசன் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுடன் இணைந்து கந்தசஷ்டி பாடல்களை பாடினார். பின்னர் விழாவில் பேசிய வானதி சீனிவாசன், பொதுவில் உள்ள கோயில்கள், புண்ணிய தலங்கள், நதிகள் போன்றவற்றை பாதுகாப்பது நம் கடமை என்றார். இறைவனுக்கு செலுத்த குடிபத்தி என்பது தூய்மையான பத்தியாக மாறும் பொழுது அவர் கேட்காத வரங்களையும் முருகன் கொடுப்பான். விஸ்வ ஹிந்து பரிஷத் நாடு முழுவதும்
கந்த சஷ்டி விழாவை நடத்துவதன் நோக்கம் ஆன்மீக உணர்வின் மூலம் சமுதாயத்தில் உள்ள ஜாதி வேறுபாடுகளை கடக்க முடியும் என்பதில்தான் நம்பிக்கை உள்ளது என்றும் தெரிவித்தார். தீண்டாமை ஒரு பாவம் என்பதே VHP-யின் அடிப்படை நோக்கம் என்றும் தான் இந்த விழாவை ஒரு குடும்ப விழாவாக கருதுவதாகவும் அவர் கூறினார்.